ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். நான் இந்த வாட்டி ஆனந்த் சார் பற்றி பதிவு பண்ணலான்னு தோணுச்சு. ஆனந்த் சார் வந்து உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அவர் வந்து இன்னைக்கு ரொம்ப பிரபலமான ஃபைனான்ஷியல் அட்வைசர். எல்லாத்துக்குமே வந்து தான் நாலேஜை ஷேர் பண்ணணும், அவர் இந்த உலகத்தை விட்டு போகிறக்குள்ளாருங்கிற ஒரு உன்னதமான ஒரு நோக்கத்தோட அவர் வந்து இன்னைக்கு யூடியூப்பில் அவர் பேசிகிட்டு இருக்காரு. அதுக்கு பக்கபலமாக இருக்கிறது அவர் தம்பி வினோத் ஸ்ரீனிவாசன். அப்புறம் அவர் வந்து அடுத்த ஜென்ரேஷனை க்ரூம் பண்ணுங்கிறதுக்கு அவரோட ஃபேமிலியில் சாஸ்வத் சுவாமிநாதனை நல்லா க்ரூம் பண்ணி வச்சுருக்காரு. பப்ளிக்காகவும் நிறைய பேர் இந்த நாலேஜ் எடுத்துகிட்டு அது காம்பவுண்ட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு அவர் இன்னைக்கு நாள் தவறாமல் பேசுகிறாரு. எல்லாத்தோட கேள்விக்கும் பதில் சொல்கிறாரு. எனக்கு அவர் பர்சனலாக தெரியும். நான் வந்து அவரை சந்தித்தது கரெக்டாக கோவிடுக்கு முன்னாடி 2019. என்னோட ஜென்ரேஷனுக்கு நான் வந்து வளரும்போது ஃபைனான்ஷியல் நாலேஜ்னால் எப்படின்னா, வீட்டில் வந்து கோல்டு வாங்கி வச்சுருப்பாங்க எமர்ஜென்சி மணிக்கு, இல்லைன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நிறைய ரியல் எஸ்டேட்டில் பண்ணுவாங்க. அது இன்றைக்கி வந்து பல கோடி ரூபாய்க்கு போகும். அது வந்து அந்த காலத்து திங்கிங். இல்லைன்னா அமெரிக்காவுக்கு பிஸ்னஸ் பண்ணு, எக்ஸ்போர்ட் பண்ணு, இல்லை யூஎஸில் போய் படித்து டாலராக இன்வெஸ்ட் பண்ணு. பட் அதுக்கப்புறம் பேரடைம் ரொம்ப ஷிஃப்ட் ஆகிடுச்சு. இன்ஃபோசிஸ் அது மாதிரி பெரிய பெரிய கம்பெனி வந்து இன்றைக்கி எல்லாருமே யூஎஸ் போகலாம், யூகே போகலாம், இல்லை வேர்ல்டு ஓவர் ட்ராவல் பண்ணலாங்கிற மாதிரி ஆகிடுச்சு. இப்போ ஃபைனான்ஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிற பார்ட்டுக்கு வரும்போது எனக்கு தெரிஞ்சு நம்ம பேரண்ட்ஸ் நமக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதை தான் எடுத்துகிட்டு போகிறோம். அவங்களோட அனுபவம், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் நமக்கு பாஸ் ஆன் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஃபைனான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து இந்தியா, தமிழ்நாட்டில் மட்டும்தான் பிரச்சனை அப்படின்னு நினைக்காதீங்க. உலகம் ஃபுல்லாக இருக்கிற பிரச்சனை. ஸ்கூல்லையெல்லாம் சொல்லித்தரதில்லை. எல்லாருமே வந்து அவங்க பேரண்ட்ஸு இல்லை சுற்றி முற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸை பார்த்து எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாங்கிற மாதிரி தான் பார்த்து போயிட்டுருக்காங்க. நான் படித்தது இங்கிலாந்தில், ரொம்ப வருஷம் இங்கிலாந்தில் இருந்தேன். அங்கேயுமே பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் வந்து ஒரு வீடு வாங்குவாங்க. அவங்க லைஃப்பில் கொஞ்சம் கொஞ்சம் சேமிப்பு இருக்கும். பென்ஷன் பாட்டுன்னு சொல்லி அதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதுவும் ஏதோ ஃபண்ட் மேனேஜர் தான் எடுத்து அவங்களுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க. அது போக இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த சோஷியல் செக்யூரிட்டி கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஸ்கூலிங்கு, மெடிசன் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு அங்கே ஃப்ரீ. அதனால் நம்மளை மாதிரி சிரமங்கள் அவங்களுக்கு கிடையாது. இப்போ நான் நெதர்லாண்ட்ஸில் இருக்கிறதுனால டச் மக்கள் கொஞ்சம் சேமிப்பில் கொஞ்சம் கெட்டி. ஏன்னா இங்கே கிரெடிட் கார்டு கல்ச்சர் கிடையாது. கொஞ்சம் நிறைய கேஷ் அவங்க அக்கௌண்ட்டில் நிறைய வச்சுருக்காங்க. அனாவசிய செலவுகள் இல்லை. பட் அதே சமயம் அவங்களுக்கு எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது தெரியாது. அதே ரியல் எஸ்டேட்டு எக்ஸட்ரா அது மாதிரி தான் அவங்களுக்கு தெரியுது. அப்புறம் ஈக்விட்டிஸு, பாண்ட்ஸு இதெல்லாம் பார்த்திங்கன்னா அமெரிக்காக்காரனுக்குங்கிற மாதிரி தான் நம்மளோட நாலேஜு. அதில் வந்து பிஸ்து வந்து வாரன் பஃபெட். அவர் வந்து அமெரிக்காவிலேயே பிறந்து வளர்ந்தவர். இன்றைக்கெல்லாம் வாரன் பஃபன் சொல்கிறோன்னா அவர் பல கோடி வச்சுருக்காரு. அப்புறம் அது எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. அதனால் வந்து எல்லா வியப்பாக பார்க்குறோம், மதிக்கிறோம். எல்லாமே வந்து கொஞ்சம் அந்த ஆஸ்பெக்டில் தான் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். சரி, நான் வந்து என்னோடய பர்சனலான லைஃபான விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் எடுத்து நான் படித்து ஒன்றுமே புரியல. சரி, இதெல்லாம் வந்து அமெரிக்கன் இது போல் இருக்குது, என்ன மாதிரி தமிழ் ஆளுகளுக்கெல்லாம் அது கரெக்டாக ஒத்து வராது அப்படின்னு சொல்லிட்டு புக்கை மூடி வச்சுட்டேன். சரி, அப்புறம் எங்கடா ஃபைனான்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா பணம் வருது, சம்பாத்தியம் வருது. இப்போ அது எப்படி கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு தெரியல. சரி, அப்போ அங்கே பர்மிங்கமில் இங்கே இங்கிலாந்தில் இருக்கும்போது இவர் நம்ம அண்ணன் ராபர்ட் கியோசாக்கி வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு. அது மாதிரி ஒரு ஃப்ரீ செமினார் நடத்துகிறோம், அதுக்கப்புறம் அங்கே வந்து நீங்கள் வந்து எல்லாம் பாருங்கள், ரியல் எஸ்டேட்டில் வந்து இன்வெஸ்ட் ஆகி பல பேர் கோடீஸ்வரங்களாக இருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே நான் கடன் ஓடினேன். ஏன்னா அப்போது ராபர்ட் கியோசாக்கி தான் வந்து அங்கே நம்ம தமிழ்நாட்டில் வந்து கொஞ்சம் ஃபேமஸ், ரிச் டேடு புவர் டேடு. அதான் அண்ணாத்தை வந்து அங்கே இங்கிலாண்ட்லேயும் ஃபேமஸ். நிறைய இட்டாலியன்ஸு எல்லோரும் வந்து படிக்க ஆரம்பித்தாங்க. அது ஏன்னா வந்து ஒரு ஸ்டேஜில் க்ரைசிஸ் வந்துடுங்க. ஏன்னா நம்ம ரியாலிட்டியை மாற்ற முடியாதுன்னு தெரியும். ஸோ ஃபைனான்ஸ் இண்டிபெண்டன்ஸ் வேணுங்கிறதுனால இது மாதிரி ஆட்களை தேடி போவாங்க வயசாக ஆக.
அப்போது நான் அந்த செமினாரில் போய் உட்காந்துட்டு இருந்தேன். அவன் நல்லா ஸ்பீச் கொடுத்தான். அதுக்கப்புறம் கடைசியில் பார்த்தா ஒரு சேல்ஸ் ஸ்பீச் போட்டான். இந்த மாதிரி நீங்கள் இப்போதைக்கு $1000 கட்டுங்க, அதுலேருந்து நான் உங்களுக்கு எப்படி எப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொன்னார். இப்போ அதில் ஒரு 4 பேர் 5 பேர்த்த நிற்க வச்சு பேசினாங்க. நான் வந்து போலீஸ்காரன், நான் வந்து இந்த மாதிரி இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணி ஃபுல்லாக இப்போ வீடு நிறைய வாங்கி ஃபைனான்ஷியலி இண்டிபெண்ட் ஆகி எனக்கு பிடிச்சது பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே, உங்களுக்கு என்ன பண்ணுறது, சரி $1000 தானே கட்டி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் தோண ஆரம்பிச்சுது. ஸோ இப்படி தான் வாழ்க்கை ஒரு மாதிரி எய்ம்லெஸ்ஸாக போயிட்டே இருந்தது. பட் இந்த சமயத்தில் எனக்கு புஸ்தகம் படிக்கிற ஹேபிட் வந்து நிறையா இருந்ததுனால நான் நிறைய படிச்சுக்கிட்டே இருந்தேன். நிறைய புரியாததுனால போய் ஆழமாக கால் வைக்கிறதுக்கு ஒரு பயம் இருந்துகிட்டு இருந்தது. அப்போ யூடியூப்பில் இருந்து ஒரு கிளிப்பிங் எனக்கு இவரை பற்றி அனுப்பிச்சாங்க. அப்போ நமக்கு என்ன என்ன இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, அந்த ஹெட்லைன்ஸ் வந்து பணம் சம்பாதிப்பது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இவரோட ஃபோட்டோவை போட்டிருந்தாங்க. அப்புறம் நமக்கு ப்ரெஜுடிஸு ஒன்று, இந்த யூடியூப்லாம் வந்து இந்த மாதிரி ஃபைனான்ஸ் சைடு விற்கிறவங்க வந்து அவங்களுக்கு வந்து அந்த ப்ராடக்டை வந்து ஜனங்க தலையில் கட்டி விடுவாங்க. அது மூலமாக அவங்களுக்கு என்ன லாபம் பார்க்கலாம் தான் பார்ப்பாங்க. ஏன்னா எனக்கு அசோசியேஷன் இருந்தது அந்த ராபர்ட் கியோசாகி செமினார் போனதுனால. 2வது இவரோட இது ஃபேஸ் என்ன அந்த இதை பார்த்துட்டு நமக்கு ஆல்ரெடி நிறைய பேர் ஏமாத்துறவங்க மாதிரி இருக்கிறதுனால அந்த அசோசியேஷன் தோணுச்சு. சரி, ஒரு இவரும் வந்து சம்பாதிக்கிறதுக்கு தான் ஏதோ பார்க்குறாங்க போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி, ஒரு ஷ்ரூட் பிஸ்னஸ் மேனாக இருப்பார் போல இருக்குது, இல்லை ஏமாற்ற போகிறாரோ என்னமோ அப்படிங்கிற திங்கிங் தான் ஒரிஜினலாக என் மைண்டுக்குள்ளார போயிட்டு இருந்தது. பட்டு என்னாச்சுன்னா, திடீர்னு ஒரு நாள் அந்த கிளிப்பிங் ஏதோ ஒரு இதில் ஆக்சிடெண்டலாக அனுப்பிச்சி பார்த்து கேட்டேன். ஃபஸ்ட்டு 5 நிமிஷம் கேட்டேன். எனக்கு ரொம்ப நாளாக இந்த புஸ்தகம் படிச்சுட்டு இருந்த பழக்கம் இருந்ததுனால அந்த ஃபஸ்ட்டு 5 நிமிஷத்துலேயே கண்டுபிடிச்சிட்டேன், இந்த மனுஷனுக்கு நம்ம வந்து சாதாரணமாக எடை போட முடியாது, பயங்கர அறிவானவருங்கிறது ஃபுல்லாக தெரிஞ்சு போச்சு. அப்புறம் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோஸ் ஃபாலோ பண்ணேன். இவர் வந்து இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் பற்றி எப்படி நம்ம ஒரு தமிழ்நாட்டுக்கான வந்து அது எப்படி சிம்பிளாக பார்த்து புரிஞ்சு அது எப்படி ரியல் லைஃப்பில் அப்ளை பண்ணலாம், ஈக்விட்டிஸ்னால் என்ன, அது எப்படி அசஸ் பண்ணணும். ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் நிறைய பேர் பணத்தை போட்டு சம்பாதிக்கணும், பெரிய ஆள் ஆகணுங்கிறதுல பணத்தை விட்டது ஜாஸ்திங்க. எத்தனையோ பேர் நடுத்தெருவுக்கு வந்து சூசைட் பண்ணியிருக்காங்க இந்தியாவில் எனக்கு தெரிஞ்சே. அதுக்கப்புறம் அந்த ஸ்டாக் மார்க்கெட் பக்கம் வந்து போய் அவங்க குடும்பமெல்லாம் நடுத்தெருவுக்கு வந்து அந்த ஒய்ஃபு குழந்தைகள்லாம் கஷ்டப்பட்ட கதைகள் தான் எனக்கு தெரியும். அப்புறம் இவர் வந்து கொஞ்சம் எஜுகேட்டிவாக இருந்தார். நல்லது சொல்கிறது என்றைக்குமே உடனே ஸ்பீடாக ரீச் ஆகாது. அப்போது எனக்கு ஃபஸ்ட்டே இவரை புரிஞ்சுக்கிட்டதுனால அவசர அவசரமாக இவர் வீட்டுக்கு ஃபோன் பண்ண அந்த ரெட் கலர் புக்கில் இவரோட நம்பர் கொடுத்துருந்தது. அவங்க வீட்டில் பேசும்போது நான் எப்படியாவது அவங்களோட பேசணுங்கன்னு சொல்லி அடித்து பிடிச்சி அந்த இதை வாங்கி அவரோட அப்புறம் ஃபஸ்ட்டு இன்ட்ராக்ஷன் பண்ணேன். அவர் வந்து தான் எனக்கு ஃபஸ்ட்டு வேன்கார்டு S&P 500 இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டார். நாஸ்டாக்கில் பண்ணேன் அப்படின்னாரு. ஏன்னா எனக்கு அது வரைக்கும் சேவிங்ஸ்னால் என்ன, இன்வெஸ்ட்மெண்ட்னால் என்னங்கிற ஒரு புத்தி கூர்மையே கிடையாது. அப்புறம் இவர் தான் வந்து நமக்கு வந்து ஃபஸ்ட்டு பிள்ளையார் சொல்லி போட்டு விட்டார். இல்லைன்னா அந்த அரிசியிலெல்லாம் எழுதுவாங்களே குழந்தைங்க ஆவண்ணான்ட்டு, அது ஃபஸ்ட்டு இவர் தான் வந்து எனக்கு ஃபுல்லாக இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டார். அதுக்கப்புறம் எனக்கு இந்த டிசிப்ளின் ஹேபிட் அப்படியே வர ஆரம்பிச்சுது. இப்போ அப்படியே ஒன்றையும் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது. அப்புறம் ஆனந்த் சார் வந்து அவரோட நாலேஜ் வந்து வெறும் அவரோட அந்த ஃபண்டமெண்டல்ஸு மட்டும் இல்லைங்க, அவர் வே ஆஃப் எக்ஸ்பிளனேஷன் கூட. அந்த எக்ஸ்பிளனேஷனோட அவர் இத்தனை காலத்தில் அந்த அவரோட அனுபவங்களை வச்சு, அவரோட படிக்கும் திறமையை வச்சு, அவங்க அம்மா அப்பா அதனால் வந்து அவருக்கு அந்த ஒரு விஸ்டமும் வந்து இவ்வளோ காலத்தில் வந்திருக்கு ஆக்சுவலி. அது நீங்கள் தத்துவ பேச்சில் பார்த்துருப்பீங்க. அந்த தத்துவ பேச்சிலையும் வந்து எனக்கு என் பர்சனலாக நிறைய லைஃப் ஈவெண்ட்ஸ் வந்து டேர்ன் அரவுண்டாக இருக்குது. அதில் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுன்னா வந்து ரிச்சர்ட் ஃபைமன் வந்து ஒரு ஃபிசிசிஸ்ட்டுங்கிறது எனக்கு இருக்கிறது தெரியவே தெரியாது. ஸோ இவரை பார்த்து கேட்டு ஒரு விஷயத்தை எப்படி அது சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கிற அந்த ஃபிசிசிஸ்ட்டு சொல்லியிருக்காருங்கிறத வச்சு தான் நான் அந்த ரிச்சர்ட் ஃபைமன் புக்கை ஃபுல்லாக படித்தேன். அதுக்கப்புறம் ஃபேக்ட்ஃபுல்னஸ் பற்றி பேசினார். அந்த ஃபேக்ட்ஃபுல்னஸை பற்றியும் வந்து ஃபுல்லாக பார்த்து பேசி படித்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வேலையில் நிறைய பிரச்சனை இருந்துக்கிட்டே இருந்தது. அப்போ இவர் வந்து என்ன சொன்னார்னா, ஒரு இமெயிலை வந்து கரெக்டாக எழுதி போடணுன்னா வந்து நீங்கள் கிராமர்லி யூஸ் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு ஐடியா கொடுத்தாரு. ஸோ என்னது வந்து அந்த டைம் தான் வந்து
அந்த கிராமர்லியை பெய்டு சப்ஸ்கிரிப்ஷனாக எடுத்து எனக்கு வேலையில் ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுத்துச்சு. ஏன்னா அந்த லாங்குவேஜ் வந்து ஒரு மாதிரி நல்லா இம்ப்ரூவைஸ்டாக ஆக ஆரம்பிச்சுது. அப்புறம் எனக்கு இப்போ காலகட்டத்தில் எனக்கு எப்படி ஒரு ஃபைனான்ஸில் வந்து நம்மளே இண்டிபெண்ட்டாக போகணுங்கிறது தான் பார்த்துட்ருக்கேன். இவர் தம்பியும் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் எல்லாம் வந்து ஹார்வர்டு, லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ்க்கு ஈக்குவலுங்க. இவங்க நிறைய படிக்கிறாங்க, பெரிய பெரிய புஸ்தகங்களை வந்து படித்து எல்லோரும் நல்லா இருக்கணுங்கிற ஒரு நல்லெண்ணத்தோட, அது போக அவங்களுக்கு அந்த திறமை இருக்குது. அது எப்படி கரெக்டாக பப்ளிஷ் பண்ணணும், எது மாதிரி ஆளுகளை போட்டு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அறிவு கூர்மை, புத்தி கூர்மையும் இருக்குது. இன்றைக்கி அது நிறுவனம் நல்லா பெருசாக வளர்ந்துருக்கு. ஆனால் நோக்கம் ஒன்று தான், ஜனங்க நல்லா இருக்கணும், ஃபைனான்ஸ் நாலேஜ் ஃபுல்லாக பரவணும் அப்படிங்கிறதுல அவங்க கிளியராக இருக்காங்க. அது மூலமாக எனக்கு பெனிஃபிட் ஆச்சு. பர்சனலாக எனக்கு அவரை தெரியும். நல்ல மனிதர், அன்பான மனிதர். எல்லாத்துக்குமே ஒரு கான்ட்ரேரியன் வியூ கொடுப்பாருங்க. அவர் வந்து நம்ம ஒரு விஷயத்தை வந்து ஆஹா ஓஹோன்னு நினச்சிட்டு இருந்தோம்னா அது கம்ப்ளீட்லி ஆப்போசிட் வியூ கொடுத்து அது இன்ஃபேக்ட் ஃபேக்சுவலாக இருக்கும். ஆக்சுவலி எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இவர் நாராயணமூர்த்தி சார் வந்து நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சது. அவர் பல்கேரியாவில் எப்படி கஷ்டப்பட்டு 3 நாள் சாப்பாட்டுக்கெல்லாம் வெளியே வந்து தான் வந்து ஏதோ ட்ரெயினில் உட்காந்து யோசித்து ஆரம்பித்த கம்பெனி தான் இன்ஃபோசிஸ். அது வந்து இன்றைக்கி பெரிய கோடீஸ்வரன் லெவலில் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரி அவருக்கு வந்து இருக்கிற மரியாதை ஃபுல்லாக இருக்கும்போது, அவர் இப்போ 70 ஹவர் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, என்ன மாதிரி மடையனுங்கெல்லாம் ஆமாம் அவர் சொல்கிறது ரைட்டுன்னு உட்காரும்போது தான் இவர் வந்து அதுக்கு அப்படியே கான்ட்ரேரியனாக ஒரு வியூ கொடுத்தாரு. ஏன்னா மனுஷனா மாடா அப்படிங்கிற மாதிரி ஒரு இது பண்ணார். பர்சனலாக அவர் வந்து யாரையும் அட்டாக் பண்ணுறதில்ல. அந்தந்த கருத்துக்களுக்கு மாற்று ஒரு கான்ட்ரேரியன் ஃபேக்சுவல் வியூ வைப்பார். அது கரெக்டாக இருக்கும் எல்லா டைமும். அதே மாதிரி டிமானிட்டைசேஷன், அப்புறம் எப்படி சில பார்வைகள் பொலிட்டிக்கலாகவும் பார்க்குறதுங்கிறதுல அவர் வந்து உண்மையிலேயே வந்து நிறையா கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. ஆனந்த் சார் வந்து நிறைய மீம்ஸ்லேயும் கிண்டல் அடிப்பாங்க. அப்புறம் நிறைய பேர் ரிலீஜியஸாகவும் ஃபாலோ பண்ணுவாங்க. நிறைய பேர் வந்து ஆஹா இதெல்லாம் நமக்கு முடியாதுடா, ஒரு லெவலுக்கு மேலே ட்ரை பண்ணிவிட்டு விட்டுட்டு போகிறவங்களும் இருப்பாங்க. இது வந்து எனக்கு என்ன கதை ஞாபகம் வருதுன்னா, ராமகிருஷ்ணர் வந்து ஒரு காலத்தில் வந்து அவர் ஒரு கதை சொன்னார் அவரோட சீடர்களுக்கு. ஒருத்தன் வந்து அவன் வீட்டில் வேலை செய்கிறவனை பார்த்து வைரத்தை கொடுத்து இதை போய் கடையில் என்ன விலை கேட்டுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா காமிச்சிருக்காப்புல. அதில் ஃபஸ்ட் ஆள்கிட்ட போய் கேட்டிருக்கும்போது அவன் வந்து என்ன சொல்லியிருப்பான்னா, இந்த வைரம் வந்து வெறும் 10 ரூபா தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ திருப்பி போய் முதலாளிகிட்ட சொல்லுவாப்புல. அப்படியா, ஸோ நீ வேற ஒரு இடத்துக்கு போ, நீ அவங்ககிட்ட ஃபஸ்ட்டு போய் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வா, இது என்ன விலை என்ன அப்படின்ட்டு அனுப்பிச்சி விடுவார். அப்போ அவங்ககிட்ட போய் பார்த்தா அவன் வந்து 20,000 30,000மா திரும்பி வரும். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் 3வது ஆள்கிட்ட அனுப்புவார். அவன் தான் வந்து அந்த டைமண்ட் வேல்யூ வந்து கரெக்டாக பார்த்து, சார் இது 1,00,000 ரூபா சார், இது வந்து நமக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா இப்போ எடுத்துக்கிறேன் அப்படிமா. அப்போ அந்த வீட்டு முதலாளி சொல்லுவார், இந்த மாதிரி அந்த மார்க்கெட்டில் அவன் ஒருத்தனுக்கு தான் அந்த டைமண்டோட வேல்யூ கரெக்டாக தெரிஞ்சுது, அதனால் அவன் தான் சரியான ஆள் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லுவார். அது மாதிரி தான் இவர் ஃபைனான்ஸ் பேசுகிறது, நல்லது சொல்கிறது. இந்த மார்க்கெட்டில் 3 விதமான மக்கள் இருக்காங்க. ஒன்று அவரை பார்த்து கிண்டல் அடிக்கிறது, உண்மையான சரி சரி ஏதோ சொல்கிறாரு செய்கிறோம், அப்புறம் உண்மையான வேல்யூ தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு. ஒரு சில கொஞ்சம் பேர்த்துக்கு தாங்க தெரியும் இவரோட பேச்சு வந்து எவ்வளோ தூரம் வேல்யூபிள் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலேயே ஆனந்த் சார் வந்து ஒரு சகாப்தம். இது மாதிரி இன்டலெக்சுவல்ஸ் வந்து அவங்களோட நாலேஜை ஷேர் பண்ணுறதுனால தான் நம்மளால எல்லாம் வந்து கொஞ்சம் எவால்வ் ஆக முடியுது. எனக்கு மிகவும் ரொம்ப பிடித்த மனிதர். என்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஒரு 5-6 பேர்த்தில் ரொம்ப டீப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது ஆனந்த் சார் தான். நான் என்ன புக்கு கேட்டாலும் அவருக்கு ஆத்தரை முதற்கொண்டு எல்லாம் தெரியுங்க. அவர் சும்மா ஒரு நாளைக்கு 500 பேஜ் படிக்கணும், அதை பண்ணணும் இதை பண்ணணுன்ட்டு இல்லை, எல்லாத்தையும் படித்து வச்சுருக்காரு. அது போக இம்பார்ட்டன்ட் புரிஞ்சிருக்குது அவருக்கு நல்லா. அது சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய பக்குவத்தையும் அவர் டெவலப் பண்ணியிருக்காரு. இதுக்கு உண்மையிலேயே அவங்க அம்மா அப்பாவுக்கு தாங்க தேங்க் பண்ணணும். நல்லா க்ரூம் பண்ணி அவரை நல்லா சொசைட்டிக்கு யூஸ்ஃபுல்லாக விட்டுட்டு போயிருக்காங்க. அப்புறம் அவர் தம்பியும் வந்து மிகப்பெரிய தூண், வினோத் ஸ்ரீனிவாசன், மிகவும் நல்ல மனிதர். அவரும் பர்சனலாக தெரியும். இவங்களை எல்லாத்தையும் தெரிஞ்சு இவங்களை பற்றின அனுபவங்களை என்னோடய பார்வையில் உங்களோட ஷேர் பண்ணுறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். கேட்டதுக்கு மிக்க நன்றி.